யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. நேற்று மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு NDA மாநாட்டிற்கு இந்தியாவின் தலைமை அமைச்சர் பிரதமர் மோடி வருகிறார். எந்த அதிமுக, அதுதான் நமக்கு இப்போ வேதனை நிறைந்த ஒரு செய்தியாக இப்பொழுது பேசப்படுகிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கியது, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கியது. எந்த தேசிய கட்சியை அழித்து ஒழிக்க வேண்டும், மாநில கட்சிகளுக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்று யார் விரும்பி தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகளை ஒழித்தாரோ அந்த கட்சியை ஒழிக்கும் வேலையை துவக்கிவிட்டார்கள் என்பதுதான் வேதனைக்குரிய செய்தி. அதுவும் அந்த மாநாட்டு பந்தலில் வைத்திருக்கக்கூடிய தந்தை பெரியாரின் படத்தை நீக்குவதற்கு உண்டான துணிச்சல் யார் கொடுத்தது, அந்த உத்தரவை யார் போட்டது, அதுதான் முக்கியம். பெரியாருக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் உண்டான உடன்பாடு என்ன அப்படிங்கிறது ஒரு குதிரை பாய்ச்சலில் நான் சொல்கிறேன். யார் இந்த எடப்பாடி என்பதை விட அதிமுக எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது? எல்லோரும் சொல்வதைப் போல் அமித்ஷா திமுகவாக மாறிக்கொண்டிருக்கிறதா என்கின்ற சந்தேகம் நமக்கு வலுவாக இருக்கிறது. அந்த செய்தி தான் இப்போ நான் பேசப் போகிறேன் தோழர்களே. மிகவும் மனதில் வலியோடு இந்த செய்தியை சொல்லுகிறேன். யார் பெரியார்? திருப்பரங்குன்றத்தில் எதற்காக இந்த நிகழ்ச்சி? திருப்பரங்குன்றத்தின் மேல் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தினர் வழிபடக்கூடிய ஒரு தர்காவில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. வடக்கே இப்படித்தான் ராமன் பிறந்தான் என்கின்ற ஒரு பிரச்சனையை உருவாக்கி பாபர் மசூதியை இடித்து தள்ளி ஒரு மாபெரும் கலவரத்தை உருவாக்கி இந்தியாவை இரத்த வெள்ளத்தில் மிதக்க விட்ட ஒரு கும்பல், அதன் மூலமாக ஆட்சி அதிகாரத்தை பிடித்து அவர்கள் ருசி கண்ட வேதனையில் தமிழ்நாட்டில் என்ன வேண்டுமானாலும் செய்ய வேண்டும் என்று சொன்னால் மதக்கலவரம் உருவானால்தான் இங்கே சாத்தியமாகும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அப்படி மதக்கலவரம் இங்கே உருவாகாமல் இருப்பதற்கு யார் காரணம் என்று சொன்னால் தந்தை பெரியார் தான் காரணமாக இருக்கிறார். ஆகவே தந்தை பெரியார் என்கின்ற பிம்பத்தை உடைக்க வேண்டும், பெரியார் என்கின்ற பிம்பத்தை அழிக்க வேண்டும், மக்கள் மனதில் பெரியாருக்கு ஒரு தவறான ஒரு உருவகம் கொடுக்க வேண்டும் என்று காலமெல்லாம் அவர்கள் போராடி கொண்டு வந்தவர்கள் கடைசியில் எடுத்திருக்கக்கூடிய ஆயுதம் என்ன என்று கேட்டால் அதிமுக, எம்ஜிஆரின் அதிமுக, எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுக, திராவிட இயக்கத்தின் பிலாசபர் பெரியார் அப்படிங்கிறத உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த எதிரிகள் கூட யாரும் மறுதளிக்க முடியாது. தமிழ் இனம் இன்றைக்கு இவ்வளவு தூரத்திற்கு தலை நிமிர்ந்து நிற்கிறது என்று சொன்னால், ஏன் இந்த கருத்தை பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மதியழகன் போட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ளை சட்டைக்கு பின்னால் இருக்கக்கூடியது தந்தை பெரியாரின் கருப்பு சட்டை என்பதை எவனாலும் மறுக்க முடியாது. அதுதான் உண்மை. நான் சொல்லுகிறேன், இதுதான் உண்மை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை அளிப்பதற்கு, மதக்கலவரம் மூலமாக ஆட்சியை கைப்பற்றுவதற்கு எம்ஜிஆர் இருக்கக்கூடிய கட்சியாக நமக்கு கிடைத்தது. அதுதான் வேதனைக்குரிய செயல். எடப்பாடி அதை செய்வதற்கு, எடப்பாடி என்கின்ற டெட்பாடி அதை செய்வதற்கு, அதிமுகவை சவக்குழியில் தள்ளுவதற்கு உடனிருந்தே வேலையை துவக்கிவிட்டான் என்கின்ற அயோக்கியத்தனமான அரசியலை இந்த இடத்தில் நான் பதிவு செய்கிறேன். யார் பெரியார்? பெரியாருக்கும் எம்ஜிஆருக்கு என்ன பங்கு இருக்கிறது? சினிமாவில் நடித்து கொண்டிருந்த எம்ஜிஆரை, கதர் சட்டை போட்டுக்கொண்டு காங்கிரஸில் முழங்கிக் கொண்டிருந்த எம்ஜிஆரை, காமராஜர் பின்னாலும் ராஜாஜி பின்னாலும் பூனலை பிடித்து கொண்டு பின்னால் போய்கிட்டிருந்த கும்பல்களுக்கு மத்தியில் திராவிட இயக்கத்தின்பால் இழுத்து கொண்டு வந்த கலைவாணரும் KR ராமசாமி அவர்களின் மூலமாக தொடர்ந்து முதலாக அவர் எழுந்து படித்த புத்தகத்தின் பெயர் என்ன தெரியுமா? பெரியாரோட எழுத்துக்களை தான் படித்தார். அந்த பெரியாரின் தத்துவங்களை தனது அரசியலில் உள்ளே கொண்டு வந்து அண்ணா அதை அரசியல் படுத்துவதற்காக உள்ளே வருகிற பொழுது தன்னுடைய பணம், தனக்கு இருக்கக்கூடிய புகழ், தனக்கு இருக்கக்கூடிய நடிப்பு ஆற்றல், தனக்கு இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கு அனைத்தையும் கொண்டு போய் கீழ்மட்டம் வரைக்கு, கடைக்கோடி மக்கள் வரைக்கு, எழுத படிக்க தெரியாத மக்கள் வரைக்கு கொண்டு சேர்த்த மாபெரும் தலைவனடா எம்ஜிஆர். அதுதான் நமக்கு வேதனையாக. அந்த பெரியார் படத்தை எடுத்து விட்டு அந்த இடத்துல தாமரை படம் வைக்கிறீங்களே, வெக்கமாக இல்லையா? வெக்கமா இல்லையா? இப்படி நீ அரசியல் கட்சி நடத்தணுமா? இப்படி நீ பதவியில் இருக்கணுமா? பெற்ற தாய் தந்தையை விலைக்கு விற்ற கொடும் செயலை விட கொடும் செயல் இது. அது படுபாதக செயல்.
பெரியாரின் படத்தின் மீது கை வைக்க துணிந்த நீ அடுத்து வந்து என்ன காரியத்திற்காக நீ செய்ய போகிறாய் என்பதை நினைத்தால் கொலை நடுங்குகிறது. அதுதான் முக்கியமான செய்தி. உன்னை இயக்குவது யார்? ஊரறிந்த விஷயம். அரசியல் என்றால் என்னவென்றே தெரியாத நீ ஒரு அரிச்சுவடி தெரியாத ஆள் என்று சொல்லுவதற்கு நாங்கள் ஒன்றும் முட்டாள் இல்லை. எல்லாம் தெரிந்தவன் நீ செய்கிறாய். அதுதான் உனக்கு முக்கியமானது. திருப்பரங்குன்றத்தில் எதுக்கு மாநாடு? மோடி எதுக்கு வராப்புல? ஒரிசாவில் போய் பூரி ஜெகநாதர் கோயில் உள்ளே உட்கார்ந்து கொண்டு இந்த கோயிலின் சாவியை திருடிக்கொண்டு போய் வைத்திருப்பவன் ஒரு தமிழன். அவன் இப்போது இருக்கிறது தமிழ்நாடு என்று சொன்னவன் பெயர் நரேந்திர மோடி. அவன் பேர் பிரதமர். அவனை கூட்டிக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ளே கொண்டு வந்து வரணும். அரசியல் பிரச்சாரத்திற்காகத்தான் இதை நான் சொல்லுகிறேன். தமிழர்களை திருடன் என்று சொல்லிய கும்பல் இது. அவரை கூட்டு வந்து ஓட்டுது. அதனால தான் கூட இருக்கிற முதற்கொண்டு அத்தனை கட்சிக்காரர்களை எல்லாமே வந்து இன்னைக்கு திமுக கூட சேர்த்தான். வழக்கம் போல் பெரியார் அண்ணா படத்தை கொண்டு வந்து வச்சாச்சு. பெரியார் அண்ணா படத்தை கொண்டு போய் மேலே வச்ச உடனே இப்போ அண்ணாவின் படம் பெயர் கட்சியிலே இருக்குது, அண்ணா திமுகன்னு சொல்லி. அதனால் நீங்கள் எடுக்க முடியாது. பெரியார் படம் எதுக்குன்னு சொல்லி நீங்கள் எடுக்கிறீங்க. பெரியாருக்கு என்ன செஞ்சாங்க தெரியுமா? பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் அவர் எழுதின புத்தகங்களை தடை செய்தார்கள். என்ன புத்தகம் தெரியுமா? பெரியாரின் தத்துவங்கள் என்ற புத்தகத்தை தடை செய்தவர். அண்ணாவின் ஆரியமாயை என்ற புத்தகத்தை தடை செய்தவர் யார் தெரியுமா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் தோழர்களே. இந்த காணொளியை பகிர்ந்து கொண்டு இருக்கிறேனே, இந்த மதியழகன் பிறந்த தாய்மண் ராஜபாளையம், விருதுநகர் மாவட்டம். நான் பிறந்த ஊரில் 4 தெரு தள்ளி இந்த காணொளி பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் பிறந்தவர் தான் PS குமாரசாமி ராஜா. அவர் தான் தடை செஞ்சார். அதங்க இருந்து அதற்கு பின்னால் பிறந்த ஒருத்தன் தான் இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். அதைத்தான் இந்த காணொலியில் பதிவாகிட்டு இருக்கு, பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான். அதே ஊரில் கை குழந்தையாக இருக்கிற பொழுதே பெரியார் மறைந்து விட்டார். ஆனால் அவர் தத்துவங்கள் உயிரோடு இருக்கிறது. அந்த தடை செய்யப்பட்ட புத்தகத்தை வெளிக்கொண்டு வந்து தடையை உடைத்து அதை அரசு உடைமையாக்கி வெளியில் கொண்டு வந்த பேர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். தந்தை பெரியார் அவர்களுடைய எழுத்து சீர்திருத்தத்தை உருவகப்படுத்தி அதை அரசு ஆவணங்களில் இனிமேல் தந்தை பெரியார் எழுதிய எழுத்து சீர்திருத்தத்தின் அடிப்படையில் தான் பதிவுகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை உருவாக்கி கொடுத்தவர் யார் தெரியுமா? எம்ஜிஆர். இதை யார் நம்புறதுக்கே பெரிய விஷயமா இருக்குல்ல. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தான் பெரியாரின் 100ஆண்டு விழா நடந்தது. அந்த 100ஆண்டு விழாவை உலகம் சிறப்பிக்கும் வகையில் கொண்டாடி தீர்த்தவர் யார் தெரியுமா? எம்ஜிஆர். அப்படிப்பட்ட எம்ஜிஆர் எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுகவில் பெரியாரோட படத்தை இப்போ தூக்கிட்டாங்க. அந்த இடத்துல எம்ஜிஆர் படத்தை தாமரை படத்தை வச்சுட்டாங்க. உங்களுக்கு செய்ய சொன்னது யார்? இப்போ யார் தலைமையில் இந்த கூட்டணி இருக்குது? பிஜேபி தமிழ்நாட்டில் பிஜேபி தலைமையில் கூட்டணியா, அதிமுக தலைமையில் கூட்டணியா? உங்களுக்கு தொகுதியை பிரித்து கொடுக்க போவது யார்? நாங்கள் பிஜேபியோடு தான் கூட்டணி பேசுவோம் என்று சொல்லிவிட்டார். சொல்கிறது யார்? தினகரன். நாங்கள் பிஜேபியோடு தான் கூட்டணி பேசுவோம்னு சொல்லி இன்னொருத்தர் யார் சொல்கிறார் தெரியுமா? வாசன் கூட உங்கள்கிட்ட பேச மாட்டேங்கார். 2 தொகுதி 4 தொகுதி 5 தொகுதி 6 தொகுதி கேட்கக்கூடிய வாசன் கூட நான் வந்து பேசுகிறது பிஜேபிக்கு தான் பேசுவேங்க. இவர் பேச வேண்டிய ஒரே ஆள் பாட்டாளி மக்கள் கட்சி. ஏன்னா அங்கே இது வேறு மேட்ரு, வேறு வைட்டமின் சம்மந்தமாக பேசுகிற மேட்ரு. அதனால் அங்கே வந்து பேசிட்டு போகிறாங்க, வைக்காங்க. அவங்க கூட கூட்டணி பேசக்கூட யாருக்கு இல்லையே. கடந்த தேர்தலில் மன்சூர் அலியான் வந்து உட்காந்தான். கேவலக்கேடு. மன்சூர் அலியான் மட்டும் வந்து அவனே காரி துப்பிட்டு போயிட்டான். அவங்க கூட கூட்டணி பேச வரமாட்டேன்னு சொல்லிட்டு. அதான் நடந்துச்சு. அதுதானே உண்மை. அப்போ உங்களை வந்து யார் இந்த இயக்கத்தை நடத்துகிறா? யார் இந்த கூட்டணிக்கு தலைமை நடத்துது? அமைச்சராக நாங்கள் சொல்லக்கூடிய நபர்கள் 4-5 பேர் 5-10 பேர் அமைச்சர்களாக தமிழ்நாட்டில் பங்கேற்போம் சொல்லி சொல்கிறாப்புல. அப்படின்னா இந்த கூட்டணியை கொண்டு போகிறது யார்? இன்றைக்கி எல்லாம் அம்பலமாயிடுச்சா? எங்கே போய் உட்காந்துக்கிட்டு மோடி இன்றைக்கி வந்து இறங்கிட்டார், பேசுகிறார். இன்றைக்கி என்ன பேசுகிறாருங்கிறத பார்த்துடலாம். அவர் வந்து பேசிட்டு செய்திகள் என்ன டெலிகாஸ்ட் ஆகுது முழுக்க கவனிப்போம்.
இவ்வளவு சீர்திருத்தங்களும் பெரியாரை பற்றியும் அண்ணாவின் புத்தகங்களையும் தடைகளை நீக்கி அவர்கள் திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்த தலைவர்களின் படங்களையே துவக்கிவிட்டு திராவிட இயக்கத்தை என்ன இருக்குது, அந்த திராவிட இயக்கத்தின் நீட்சி எங்கே போய் சேருமோ என்பதில் நினைத்து தான் பதட்டத்தோடு தான் இந்த காணொலியை பேசும். பிரச்சனைகள் வரும். கெஜ்ரிவால் இன்னைக்கு வரலையா? நேற்று ஜெயிலில் இருந்து கெஜ்ரிவால் வந்திருக்கிறாரு. 170-80 நாள் கிட்ட இருந்திருக்கிறாப்புல. 300 சொச்ச நாள், ஒரு வருடத்துக்கு மேலே துணை முதலமைச்சராக இருந்த மனிஷ் கொசிடியா இருந்து வெளியில் வந்திருக்கிறாங்க. நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று சிறை வாசலில் கண்ணீர் சிந்தியபடி பேசுகிறார். நேற்று தான் பேசுகிறார் அவர். அவங்கெல்லாம் கட்சி நடத்தலை, ஆட்சி கொடுக்கல. உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் வேண்டாமா? கட்சியை பற்றி விற்க வேண்டாம், மக்களை பற்றிய கொஞ்சமாவது கவலை வேண்டாமா? 75 ஆண்டுகளில் ஒரு 60 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியை பிடித்து இங்கே அதிகாரத்தை நிலைநிறுத்தி கடைக்கோடி மக்கள் வரைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கக்கூடிய அந்த கல்வி என்கின்ற ஒரு மாபெரும் பொக்கிஷத்தை அழிக்க துடிக்கக்கூடிய ஒரு கும்பல்கிட்ட போய் நான் ஆட்சியை கையில் கொடுத்துடலாமா? அந்த கவலையில் தான் பேசிக்கொண்டு இருக்கிறேன் தோழர்களே. இந்த தேர்தல் மிக 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 முக்கியமான தேர்தல். அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய கட்சியின் வரிசையில் அதிமுகவும் தேர்ந்து விட்டது என்பதுதான் கவலைக்குரிய விஷயம். மிகவும் கவனமாக இருந்து கொஞ்சம் கூட சிந்தாமல் சிதறாமல் நல்ல வேட்பாளர்கள் வெளிப்படையாகவே அறிவிப்போம். இன்னும் சிறிது நாளாகட்டும் அறிவிப்போம். நன்றி, வணக்கம் தோழர்களே.